ஒரு பூஜையை ஆரம்பிக்கணும்னா முதல்ல புளியாரெல்லாம் பூஜை கிடையாது. அதனால முதல்ல புளியாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல் புளியார் எந்த விஷயமா இருந்தாலும் புளியார் கணபதி இல்லாத பூஜையே கிடையாது. எல்லாரும் புளியார் மனசா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. புளியார் அடுத்தது உங்களுடைய குலதெய்வங்கள் இன்னும் உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை மனசா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காக்கும் தெய்வம் சொல்லுவாங்க. காக்கும் தெய்வம்னா இந்த கோயிலுக்கு போனா எல்லா விஷயம் நம்மளுக்கு நடக்கும் ஒரு சாஸ்திரம் இருக்கு. குலதெய்வமே இருந்தாலும் டெய்லி குலதெய்வத்தை பார்க்க முடியாது. குலதெய்வம் ஒரு இடத்துல இருக்கும், நம்ம ஒரு இடத்துல இருப்போம். அதனால நம்மளை காக்கும் தெய்வம் நம்மளை ரட்சிக்கிற தெய்வம் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கடவுள நம்பிக்கை. ஒருத்தருக்கு பிள்ளையார் பிடிக்கும், ஒருத்தருக்கு முருகர் பிடிக்கும், ஒருத்தர் சுவாமி பிடிக்கும், ஒருத்தருக்கு அம்பாள் பிடிக்கும், பெருமாள் பிடிக்கும். மாதிரி இந்த காக்கும் தெய்வமா பொன்னாம்பிகாசுரன் அகத்தீஸ்வர சுவாமி இங்க எழுந்தருள் இருக்கிறார். அதனால அகத்தீஸ்வர சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் வேணும், அதாவது நம்மளுக்கு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன தேவை செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும். பிரார்த்தனைன்றது வந்து எனக்கு அது புரியுது பொருளாக இருக்கு வேண்டாம்.
பண்ணிக்கணும். லோகம் ஸ்பிரிச்சுவலா இருந்தா அந்த லோகத்துல நம்மள விடாது. அதனால அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. சாமி அம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இன்றைய தினம் பங்குனி உத்திரம் சொல்லுவார். அதுவும் ரொம்ப விசேஷமா வந்திருக்கு. எல்லாமே குரு பார்வை இருந்தாதான் கோயிலுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து குரு அப்படின்னா அதிபதி பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை. அந்த வேலைக்கிழமையே உங்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரம் வந்திருக்கு. அதே மாதிரி பிரதோஷம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த நாளில் வந்திருக்கு. அதனால குரு பார்வையோட அவ வீட்டில் கல்யாணம் ஆகணும், அந்த குழந்தைகள்லாம் இருக்கும். அந்த குழந்தைகள் கல்யாணம் ஆகணும்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அதனால தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சரணாகதி ஆட்டுக்கு அடையணும்னா குரு பகவானை தான் போய் அடைவோம். அதனால குரு பிரார்த்தனை பண்ணிக்க. குரு பார்வை கோடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வேலைக்கிழமை பிரார்த்தனை பண்ணிக்க. அவர் அடைகிறதால சுவாமிக்கு பங்கு உத்த திருக்கல்யாணம் சொல்லுவாங்க. அந்த பங்கு உத்த திருக்கல்யாணம் நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், கல்யாணம் பார்க்கறதுக்கு போகிறோம். பரமேஸ்வரனுக்கே கல்யாணம் பார்க்கணும்னா வெப்பத்தை கொடுத்து வச்சிருக்கணும். இது மாதிரி ஒரு கோயிலை போய் நீங்க கல்யாணம் பார்க்கணும்னா மேக்சிமம் பார்த்தா 2 வாட்டி தான். பங்குனி உத்திரம் எல்லா ஆலயத்திலையும் வந்து கல்யாணம் நடக்கும். பங்குனி உத்திரம் கழிச்சு அந்த கோயில்ல சிவாலயத்துல கல்யாணம்னா அந்த வருஷத்துல எந்த கோயில் பிரம்ம உற்சவம் இருக்கோ அந்த உற்சவத்துல கல்யாணம் நடக்கும். சில கோயில பங்குனி மாசமே பார்த்தீங்கன்னா ஒரு உற்சவம் உண்டு. அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோயில பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் சொல்லுவோம். இந்த வைகாசி விசாகத்துல ஒரு சாமிக்கு ஒரு கல்யாணமும், அதே மாதிரி இந்த இதில் பங்குனி உத்திரத்துல கல்யாணம் நடக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருத்திகை பிரதோஷம் அதெல்லாம் வந்து முக்கியமான விசேஷம். அதில் வந்து பிரதோஷத்தில் இன்னைக்கு அந்த கல்யாணம் வந்திருக்குன்னா நம்ம வந்து தெரியாம எவ்வளோ பேர் வந்திருக்கோம். பாதி பேர் கல்யாணம் தெரிஞ்சு வந்திருப்பா, பாதி பேர் தெரியாம வந்திருப்பா. தெரியாம வந்திருந்தாலும் பரமேஸ்வரன் உங்களை வந்து அழைக்காம நீங்க வர முடியாது. உங்களை அழைச்சிருக்கார், அவர் கல்யாணம் பார்க்கறதுக்கு அழைச்சிருக்கார். அதனால வாங்க, யாரும் எதுவும் பேச வேண்டாம். சாமி கிட்ட என்ன தேவையோ எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்க. அவர் அனுப்புறதால உங்களுக்கு 14 சனங்களை கழிச்சு என்னென்ன தேவையோ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஹரஹர பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஏகம்பத்துவை எந்தாய் போற்றி, பாகம் வைணூறு ஆனாய் போற்றி. அண்ணாமலை கண்ணா போற்றி, கண்ணாவர கிளையை போற்றி. காவாய் கிழக்கிளையை போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. அகத்தீஸ்வரா போற்றி போற்றி. ஜெய் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். மகாதேவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் ஹிருதே பவலோகினாம் ஹிருதே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. சதாசிவசமாரம்பா ஸ்ரீகண்டாச்சார்யாப்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஆகமார்த்தந்து தேவானாம் சமார்த்தந்து ரக்ஷதாம் குரு கண்டாரம் அம்ரத்ர தேவதாத்மாவலாஞ்சனம். சத்குரு சரணாரவிந்தாभ्यां மகாகணபதயே நமः. எழுந்தருள்வாய் காசக்திகாலானி சிவார்ப்பணமஸ்து. அகாலமிருத்திகரணம் சர்வவ்யாதேவாரம் சமஸ்தபாவடேகரம் महागणपति समेत स्वप्नांबिका समेत अगस्तीश्वर स्वामी पादोदकं पावनं शुभं. शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. भूः प्राणायामि. ओम 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 नमो भगवते समस्त विविध जगत्पारा परमेश्वर आत्मेय परमेश्वर प्रीत्यर्थं आरम्भमाणस्य कर्मणः निर्विघ्नेन वर्धमाप्तित्यर्थं आदौ विघ्नेश्वर पूजान्तरिष्टे आदौ विघ्नेश्वर पूजान्तरिष्टे अक्षरा उत्तरतो निरस्य नमो उपस्थस्य सकलीकृत्य गन्धपुष्प सह द्रवेण सप्तधा सम्भूज्य गणपति हरिद्रा बिम्बं अस्त्रेण संरोक्षति. महागणपते नमः. अग्रेण अस्त्रेण संरोक्ष्य आभार्य पञ्चावि विश्वा. ओम माताकृष्णे नमः. ओम अनन्ताय नमः. धर्माय नमः. ज्ञानाय नमः. विराट्याय नमः. ऐश्वर्याय नमः. पद्माय नमः. पद्मशोभरे ओम लां प्रत्यानाय नमः. ओम लां बालसूर्य प्रभागां वन्दे बालगणाधिपं विद्यादेकाय नमः. लौके प्रेभ्यो नमः. आभार्य मध्यागं दत्वा आभागण स्थापन सन्निधान सन्निरोधन विद्वंदन दालत्र्य वासन कुल नमस्कार मुद्रां प्रदर्शय प्रदर्शयामः.
ஓம் க்ளாங் க்ளம் கணபத்யாத்னாய நமः ஓம் க்ளாங் க்ளம் கணபதிமூர்த்தயே நமः ஓம் க்ளாங் க்ளம் கணபதயே நமः ஆபநாமகம் அங்கதானம் புயாமி அனந்தநாமகம் அங்கதானம் புயாமி சஸ்தாசனம் அங்கதானம் புயாமி சுரீதாமகம் அங்கதானம் புயாமி ஏவம் வேதா யோகாமாயனம் வேதா ஆயதனவான்மதி வேதோக்த மந்திரவசமாலிகான் ஸ்வர்ணபங்கஜானே समर्पयामि हिरण्यगर्भ गर्भस्थं येम वेदं स्वामतोः अनंत पुण्यवदं मदस्तान्दें प्रेतमे महागते महासुपीदः सुप्रसन्नः वरदो वदे स्वर्णकुण्डलां समर्पयामि महागणपतये नमः मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं गणाधिपानि पूजितं मया देवा परिपूर्णम् अदन्तुते महागणपते नमः सुधीरः सुप्रसन्नः सरसं भवतु अम्बरे कान्तम्भे नमः ओं बं प्रणनाथाय नमः वरदमूर्तये नमः भाग्यवचारुत्वा आभागणे साभणे सन्निधाने सन्निरोधने उत्पन्नने दालत्र्य मकरमुद्रां प्रदर्शयामः नमस्कार मुद्रां प्रदर्शयामः எல்லாமே ஐபியா குடினா முஸ்தி முதல் பேர் அஞ்சு வாட்டி தான் குடிக்கணும். இந்த லெஃப்ட் ரைட் தான் கிடையாது. மொத்தமே இதுதான் அஞ்சு வாட்டி பாருங்க. அஞ்சு வாட்டி அவ்வளவுதான். இப்போ போனாலும் குடியாது அவ்வளவுதான். சத்தவதம் தியாகே சர்க்க வித்மவசாந்தயே ஜென்ஸ் மட்டும் பிராணாயாமம். மோதவர்கள் கட்டவர்கள். ஜென் லேடிஸ் தான் வேண்டாம். அதே பிராணாயாமம் பண்ணுவீங்க. பிராணாயாமி இப்படி பிரம்மா உபதேசம் பண்ண மாதிரி வலது கால ஜென்ஸ் எல்லாமே வலது காலத்தை கை வச்சு 3 வாட்டி ஓம் ஓம் சொல்லிங்க. பிரம்மா வந்து ஒரு பூஜைக்கு உங்களுக்கு வந்து ஓம் தான் பரமா சொல்லுவோம். எந்த பூஜையா இருந்தாலும் அந்த ஓம்ன்ற இல்லாத பூஜை எந்த மந்திரமே கிடையாது. அதனால பிரம்மா உபதேசம் பண்ணா பாத்துங்க. எல்லா பூஜையும் குரு யாருன்னா பிரம்மா தான். யார் கல்யாணம் வச்சாலும் பிரம்மா இல்லாத கல்யாணம் கிடையாது. அது வந்து குருன்ற ஸ்தானத்துல பிரம்மாவும் இருக்கார். ஓம் 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 எல்லாருமே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே வலது தொடையில முதல்ல பீச்சு
कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारत वरुणे वरदकर्णे षष्टि संवत्सराणां मध्ये शुभदिनो इदानीं मंगलकरमाणे क्रोधिनाम संवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ मीनमासे शुक्लपक्षे त्रयोदश्यां शुभदिनो वासरहस्तो उत्तरफल्गुनी नक्षत्र संयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण शुभलग्न शुभमुहूर्त एवं गुण सकल सद्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदिनो त्रयोदश्यायां शुभदिनो मम गोत्रोद्भवस्य इन्नारुடைய வம்சம் இன்னாருடைய பேரன் இன்னாருடைய புதல்வன் இன்னாருடைய மகன் அப்படிதான் சொல்லுவாங்க. கோத்திர வஸ்து மனசுல பார்த்துருக்கீங்க. கோத்திரே நம்மளால முடிஞ்ச விஷயத்தை பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் சங்கல்பம் சொல்லுவாங்க. சங்கல்பம் படிக்க முடியாதுன்னு நினைச்சா படிக்க முடியாது. அதனால சங்கல்பம் பண்ணிட்டு இந்த படிக்க ஆரம்பிக்கிறேன், இந்த விஷயத்தை சங்கல்பம் பண்ணிட்டு கொண்டு பார்க்க ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது காலங்கள் கொஞ்சம் தாமதமாகும். அந்த காலங்கள் தாமதமானாலும் நடக்காதுன்னு கிடையாது. அதுக்கு தான் பொதுவாக சங்கல்பம்ன்றது அந்த காலத்தில் வச்சா அப்படியே வழி வழியா நம்ம எல்லா விஷயமும் சங்கல்பம் பண்ணிருக்கோம். சங்கல்பம் பண்ணுறது எதுக்குன்னா சாமியோட திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கோம். அவரோட கல்யாணத்துல நாங்கெல்லாம் வந்திருக்கோம், எங்க குடும்பமா எங்க உடம்பு இல்லையா அவளுக்கு வேலை இருந்தாலும் வேலை நிறுத்தமா இருந்தாலும் நாங்க வந்து கலந்துட்டு நாங்க உங்க விழாவை கல்யாணம் பார்க்க வந்திருக்கோம். அதனால எங்களோட குடும்பத்துக்கும் நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதுனால தான் சங்கல்பம். அதனால பேர் நட்சத்திரம் சொல்லிருக்கீங்க. மமோ பரமேஸ்வர பிரீத்தியம் आवयोगो सककुटुम्बानां क्षेमप्रदैर्य वीर्यविजय आयुः आरोग्यानां ऐश्वर्याणाम् अभिवृद्धिसिद्ध्यर्थं धर्मार्थ काम्यमोक्ष चतुर्विध बलपुरुषाणादि सिद्ध्यर्थं वित्तदेवता कुलदेवता ग्रामदेवता महागणपति पर्यन्तं महागणपति समेत कुलदेवता समेत पूर्णादिका समेत सकल परिवार देवतासनायां लीवाकं नगर भक्तजनानां आवयोगो सककुटुम्बानां लोकक्ष क्षेमक्ष धैर्यवीर्यविजय आयुरारोग्यैश्वर्य अनुग्रहेण विभागाप्रसिद्ध्यर्थं तम्बत् माङ्गल्यधारण सुखसन्तोष आयुरारोग्य ऐश्वर्य अनुग्रहेण विभागाप्रसिद्ध्यर्थं माङ्गल्यरीतिः पूर्वदोषाणां पूर्वजन्मदोषाणां जन्मजन्मदोषाणां मातादोषाणां पितादोषाणां निवृत्तिफलसिद्ध्यर्थं ब्राह्मणदोषाणां निवृत्तिफलसिद्ध्यर्थं श्रीदोषाणां निवृत्तिफलसिद्ध्यर्थं पुरुषदोषाणां निवृत्तिफलसिद्ध्यर्थं यजमानसर्वदोषाणां निवृत्तिफलसिद्ध्यर्थं यजमानस्य देवतासनाय नमः अधिशीघ्रमेव माङ्गल्यधारणसुखसन्तोषाणां विशिष्टायाम् अस्यां सुविधो यजमानस्य स्वर्णादिका समेत अगस्तीश्वर आलयस्य पङ्गुलिपुत्र त्रिकल्याण उत्सव वैभव पूजायां यजमानस्य देवतासनादि आचार्य मुखेशेन गरुष्यामः। विद्याधराय नमः, अनन्ताय नमः, धर्माय नमः, ज्ञानाय नमः, विद्याध्याय नमः, ऐश्वर्याय नमः, तत्त्वाय नमः, पद्मश्रवणे ओम नमो दाताय नमः, गतिश्रवणाय नमः, ऐं क्लीं क्लीं प्रणामयाय नमः, ऐं क्लीं क्लीं ओममणि विद्याधराय नमः, ओम दाताय नमः, ऐं क्लीं क्लीं प्रणामयाय ओममणि विद्याय नमः, आवाहयामि तथा सर्वदरसे नमः देवुम्बा यावज्ञा अस्मान् प्रतिवरं दुर्गा विश्वाः
அம்மா கல்யாணம் சில பேர் பண்ணிருப்பா, சில பேர் பார்த்துருப்பா, பண்ண முடியாம நிறைய பேர் போயிருக்கும். அந்த மாதிரி பண்ண முடியாத இருக்கவாளுக்கும் நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. சுவாமி கல்யாணம் ஆகுது, நம்ம அப்பா அம்மா கல்யாணம் ஆகிற மாதிரி நினைச்சிட்டீங்க. அந்த அனுகிரகம் செய்யணும். நம்ம குழந்தையா பிறந்திருக்கோம். நம்ம என்னென்ன செய்யணும், நம்ம கடமை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம இப்ப நம்மளுக்கு சொல்றேன், நீங்களா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும், குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லுவா. படிச்சுட்டு அந்த காலகாலத்துக்கு என்ன தேவையான படிப்பு செல்வம் சொல்லுவா, கல்வி செல்வம் சொல்லுவோம். அந்த கல்வி செல்வம் குழந்தைகளுக்கு முதல்ல பரிபூர்ணமா கிடைக்கணும். அடுத்த விஷயம் என்ன சொல்றேன்னா, அந்த குழந்தைய வளர சொல்லுவோம். வளர வளர தாய் தந்தை பேச கேட்கணும். தாய் தந்தை பேச கேட்டாதான் அந்த குழந்தைகள் வந்து ஒழுங்கா வளருதுன்னு அர்த்தம். ஒரு எந்த விஷயம் கேட்கறாலும் இல்லையோ, அப்பா அம்மா என்ன இதுவா இருந்தாலும் அப்பா அம்மா சொல்ற விஷயத்தை கேட்கணும். அந்த விஷயத்தை கேட்கறதுக்கு அடுத்தபடி அவ சொல்ற டைம்ல மாங்கல்யம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா தாய் தந்தை சொல்ல மதிக்கணும். பண்ணக்கூடாது, இப்ப எனக்கு வயசாகல, நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த விஷயம் யாரும் சொல்லக்கூடாது. பெரியவா சொல்றது பரமேஸ்வரன் சொல்லாம இந்த விஷயத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த உடனே சங்கல்பமா பண்ணிட்டு அவ பண்ணிக்கணும். அந்த வீட்டுல விஷயம் அடுத்த நிகழ்ச்சி அவ அந்த கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த கல்யாணம் பண்ணிட்டு காலகாலத்துல குழந்தை செல்வம் சொல்லுவாங்க. இந்த வயசுல எனக்கு குழந்தை வேண்டாம், இன்னும் 2 வருஷம் போட்டா, 5 வருஷம் போட்டா, 10 வருஷம் அப்படி கிடையாது. எந்த செல்வமா இருந்தாலும் அந்த செல்வம் கிடைக்கும் போது கிடைக்கும் போது அந்த மாதிரி கையில காசு இருந்தாதான் நம்ம கோடீஸ்வரர். நீங்க 90 வயசுக்கு அப்புறம் நீங்க 10 கோடி இருந்தா கூட நீங்க வந்து உங்களுக்கு செலவாகும். பின்னாடி இருக்கும். அது மாதிரி அந்த குழந்தை செல்வமும் அடுத்த நிகழ்வு குழந்தை செல்வம் கிடைக்கும். அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு அதை பெரியாளாக்கி அதை காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி அதுக்கு பேரம் பேத்திகள் நம்ம எல்லாமே அதுதான் செல்வம். ஒரு குழந்தைய நம்ம பெத்தி எடுத்து வளர்த்து அது கல்யாணம் பண்ணி கொடுத்து அது பேரம் பேத்தி கையில் எடுத்து வளர்த்து அது பண்ணி கொடுக்கறது தான் அவ்வளோ விசேஷமானது. அதனால சுவாமிக்கே மாங்கல்ய தாரணம். நம்ம பெரியவாளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. யாரும் எழுந்து நிற்க வேண்டாம், கண்ணை மூடியும் பிரார்த்தனை பண்ண வேண்டாம். சாமி கல்யாணம் ஆகும்போது கண்ணை திறந்து நல்லா திருப்தியா காலக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சு சுவாமிகளுக்கு தூப தீபம் நைவேத்தியம் ஆராதனை எல்லாம் ஆகும். ஒரு 15-20 நிமிஷம் இன்னும் இவ்வளோனா எடுத்துட்டோம். ஒரு 20 நிமிஷம் இருங்க. சுவாமிகளுக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சது தூப தீபம், அதாவது தூப தீபம்னு சொல்லுவா, மறுவீட்டுக்கு போகிறதுன்னு சொல்ற மாதிரி சுவாமிக்கு அது எல்லாமே அது நிறைவேறும். அதை முடிஞ்சு அந்த வீட்டுக்கு வாங்கி போனாதான் ஒரு புண்ணியம் இருக்கு. சாமிக்கு கோயிலுக்கு வந்தது இவ்வளோ பெரிய விஷயம், நம்ம கலந்தது பெரிய விஷயம் கிடையாது. கல்யாணம் வந்து டக்குன்னு 10 பேர் கிளம்பிவிடாது. அதே மாதிரி கோயிலும் பிரசாதம் எல்லாம் சாமிக்கு எல்லாம் கொடுப்பா. சாமிக்கு நிவேதியான பிரசாதம் எல்லாம் கொடுப்பா. கல்யாணம் பார்த்துட்டு சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாமியோட பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு எடுத்தோம்னாலும் ஒரு விருப்பம். ஒரு வாயாவது வயிற்றுக்கு போகணும், குடும்பத்துக்கு போகணும். அதே மாதிரி குடும்பத்துக்கு போகலாம் கூட நீங்க சாப்பிட்டாலே உங்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்ட மாதிரி. மாங்கல்ய தாரணம் கேட்டாலும் நடைபெறுகிறது. எல்லா மாசம் பார்க்கணும். முகூர்த்த வாக்கியம் மருமகன் சொல்லுவோம். அது மாதிரி இந்த நொடியிலிருந்து அகத்தீஸ்வரர் மனைவி அப்படின்ற ஒரு தகுதி அவருக்கு வந்திருக்கு. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு பெரிய சுமங்கலி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய தகுதி அவருக்கு வந்திருக்கு. அதனால எல்லா விஷயங்களும் வீட்டில் ஒருத்தருக்குள்ள புரிதல் இருக்கணும். ஒருத்தர் சொன்னாங்கன்னா ஒருத்தர் கேட்கணும். நல்லது கெட்டது புரிஞ்சு வாழ்க்கை நடத்தணும். அதுதான் வந்து பரஸ்பரம் சொல்லுவாங்க. குடும்பம் வித்தியாசம் அதான் ஐடி. அதனால யாரும்
கல்யாணம் ஆனாலும் இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கோத்திரம், இன்னாருடைய வம்சம், இன்னாருடைய குழந்தை, இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய புதல்வன், இன்னாருடைய பேரன் பேச்சு சொல்வார். சுவாமிக்கு பிரபலமானது நிறைவேறுகிறது. அகிலாண்ட கௌரி பிரம்மாண்ட நாயக்யாய தாமோதரஸ்ய சத்பாக்ய திரிகுணாத்மிக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோஹித அனுகிரக பஞ்சகிருத்ய பராயஸ்ய சப்தலோகி சப்தசாகர சப்த ரிஷி சப்தஸ்வராதி ரூபிண்யாः நவசக்தி நவாவரண நவராத்ரி நவராத்ரீணாம் நவக்கிரக மாभ्याம் மகாதேவஸ்ய ருத்ர சங்கர நீலலோகித ஈசான விஜய பீமதேவதேவ பவோத்பவாயாம் ஆதித்யாத்மிக ஸ்ரீருத்ர இதீபத்னி ஏகாதசருத்ர சாத்மி மகேஸ்வரி சத்யாக புத்ரீம் ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகா நாம்னீம் தேவாலயஸ்ய லோகாம்பரீம் சுபம் அநாதிகோத்ராயாः சுவாமி அநாதிகோத்ராயாः பரஷிவ பிராமணத்ரி சதாசிவ பிராமண பௌத்ராய அகண்ட சத்யானந்த ஆத்வீதி பிரம்ம பரபிரம்ம ஸ்வரூபாயாः சிவசத்யாத்மிகாய பரதைக ஸ்வரூப்யாः ருக்யதுஷாம அதர்வண சதுர்வேதாத்மாயாः தேவாந்த்யாஸ்யாः ஷண்முக ஜெகன்யஸ்ய பிருத்வி அப்தேஜஸ வாயுஷோம ஈசான பிரம்ம விஷ்ணுவாக்ய சதாசித்ய சம்ரோக்ஷ்யாः காலகால்யாः கங்காயஸ்ய அமரே மகேஸ்வரபுத்தஸ்ய ஸ்ரீ அகஸ்தீஸ்வர சுவாமீம் அயம்மராயாः பராசக்தி 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 கிரியா ரிஷய பிரவாதித பராசக்தி கோத்ராயாः பவஸ்ய பூராதி சப்தலோகானாம் வைகுண்டநகரஸ்ய பரிவார்த்ரய பிரவாந்தித சம்பரண அத்திம் பராசக்தி கோத்ரோ பவஸ்ய அஷ்டோத்ர திவ்யக்ஷேத்ர விராஜமானஸ்ய ஸ்ரீமன்னாராயண சர்மா பௌத்ரீம் பராசக்தி கோத்ரோ பவஸ்ய சகல சிவாபிஷ்ய சதாசிவ தேவாக்ஷித திருட சகல சௌபாகியதேவனி சகல மங்கள வாரிணீம் ஸ்ரீ சீதாலக்ஷ்மி நாமீம் ஸ்ரீ புத்திலக்ஷ்மியாம் யஸ்ய இமாம் கன்யாம் கெட்டிமேளம். நிறைய தானங்கள் இருக்கு. இந்த தானத்திலேயே கன்னிகா தானம் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா, ஒரு குழந்தை பெண் குழந்தைய சக்தியை விட்டு வளர்க்குறோம். இவதான் என் குழந்தை, இவதான் என்னுடைய லட்சுமி, எல்லாமே நம்ம சொல்லி நம்ம வளர்க்குறோம். ஆனா வளர்க்குறோம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நம்மளால வளர்க்க முடியும். அந்த மேல நினைச்சா வளர்க்க முடியும். அவன் உன்னோருடைய கிரகலட்சுமி, அவன் உன்னோட ஆத்துக்கு போகிறான். அப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னா, உலகத்திலேயே ஆண் குழந்தைகள்லாம் பெற்று நிறைய பேர் பிறந்திருக்கோம். ஆண் குழந்தைகள்லாம் பிறந்திருந்தாலும் ரொம்ப பாக்கியமானவங்க யார் கேட்டாங்கன்னா, அந்த வீட்டில் பெண் குழந்தை பெற்றெடுத்தா பார்த்தீங்களா, அவதான் ரொம்ப பாக்கியமானவங்க சொல்லலாம். ஏன்னா பெண் குழந்தையை பிறக்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம். ஒரு ஜென்ம புண்ணியம் பிறந்தாதான் பெண் குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி ஒரு விசேஷமானது பெண் குழந்தை. ஆண் குழந்தை நீங்க விசேஷம் இல்லையான்னு கேட்கலாம். விசேஷம் இல்லைன்னு கிடையாது. ஆண் குழந்தை அப்படின்னா பிள்ளையார் மாதிரி வீட்டில் பிள்ளையார் தான் இதெல்லாம் நடக்காது. அது மாதிரி அவர் கணவராக இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், அவன் முகத்தை பார்க்கலன்னா வீட்டோட பெண்மணிக்கு வேலையே ஆகாது. அப்பேற்பட்ட விசேஷமானது தானத்துல பெரிய தானம். அந்த தானத்தை பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவ ரொம்ப பெரிய பூர்வஜன்ம சொல்லுவா. இந்த புண்ணியமா அவ கொடுக்குறா. வாங்கிக்கிறா பார்த்தீங்களா, அவளுக்கும் அந்த புண்ணியம் உண்டு. ஏன்னா இந்த பெண்ணுக்கும் அவளுக்கு சம்மந்தமே கிடையாது. சம்மந்தமே கிடையாது. இந்த பொண்ணை கல்யாணம் அவ குடும்பத்துல பண்ணிட்டு அவ குடும்பத்துல ஒரு ஆளா ஆக்கி கடைசி வரைக்கும் அவ தான் குடும்பம். அப்படி நம்ம தான் அவ குடும்பங்கிற மாதிரி
இந்த பொறிகிறதுன்னு சொல்லுவா. பிரம்மா சாட்சியாக, அக்னி சாட்சியாக, வந்திருக்கா சாட்சியாக, பெரியோர்கள் சாட்சியாக, வாத்தியக்காரர்கள், மேலக்காரர்கள் சாட்சியாக, குரு சாட்சியாக, இந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் சாட்சியாக சொல்லுவா. சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே அவளுடைய குழந்தை தான். நம்ம யாருமே சாமியோட பெரியாள் இங்க இருக்க ஒருத்தரோட கிடையாது. எல்லாமே அவளுடைய குழந்தை தான். அதனால வந்து அவருடைய பரமேஸ்வரனுக்கு பரமேஸ்வரன் சாட்சியாக, பரமேஸ்வரிக்கு பரமேஸ்வரன் சாட்சியாக, பிரம்மா சாட்சியாக, பூர்ணாவதி சப்தபதி சொல்லுவா. சப்தபதி சொல்லி அது முடிஞ்ச நினைவானதுக்கு அப்புறம் மொழிகள் சொல்லுவா. இப்ப கல்யாணத்துக்கு போனா ஒரு மொழியிடாம நம்ம எந்த கல்யாணத்துக்கு வரமாட்டோம். மொழி வந்து எவ்வளவு வைக்கணும், எவ்வளவுதான் வைக்கணும், அவ்வளவுதான் வைக்கணும் கிடையாது. ஒரு ரூபாய் கூட வைக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நம்ம கையில நம்ம சக்திக்கு என்ன இருக்கோ நம்ம கல்யாணத்துல இருக்கிற மாதிரி உங்களால் முடிஞ்ச காணிக்கே இருக்கும்போது ஏன்னா ஒண்ணு மொழி இருக்கு. அப்போ நீங்க கேள்வி கேட்கலாம். ஒரு கோயில வேண்டிக்கிறீங்க, குலதெய்வ கோயில வேண்டிக்கிறீங்க, ஒரு பிள்ளையாட்ட வேண்டிக்கிறீங்க, பெருமா கோயில் என்ன வேண்டிக்கிறீங்க மறந்துட்டு இருப்போம். தெரிஞ்சா அந்த பரிகாரம் செய்வோம், தெரியல அந்த பரிகாரம் செய்ய மாட்டோம். அதனால அந்த மொழிகிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு போன, நம்ம தெரிஞ்சு மறைஞ்சு தொலைஞ்ச இந்த பரிகாரத்தை எல்லாமே இந்த சாமிக்கு மொழியிடும் போது பகவானே இந்த மொழி இந்த கல்யாணத்தை உங்களுக்கு விட்டுருக்கேன். நான் என்னால வேண்டி மறந்துட்டோம், என் குடும்பத்தை வேண்டி பெரியவாங்க என்னால மறந்துட்டாலும் இந்த வேலையை சித்தி பண்ணி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மொழியிடலாம். ஆனா முதல்ல பூர்ணாவதி முடிஞ்சவனே சப்தபதி முடிஞ்சவனே நம்ம வந்து மொழியிடுற பிறகு நீ கிளம்பலாமா கிளம்பக்கூடாது. மொழியிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் தீபாவளி டெய்லியும் தீபாவளி. அந்த தீபாவளி பாருங்க, தீபாவளி பண்ணும்போது ஒரு குமாரனை முடிஞ்சு சுவாமி எப்படி காட்சி கொடுக்குறாரோ அது மாதிரி கல்யாணம் வந்து அந்த தீபாவளி முடியும் போது நான் தான் அந்த ஊருக்கு ராஜா. எத்தனை பட்டம் கட்டுவோம். பட்டம் கட்டுறது எல்லாரும் தெரியாது. எல்லாமே பட்டம் கட்டினா நம்ம பட்டம் கட்டுவோம். பட்டம் கட்டுறது என்னன்னா ராஜா, இவர்தான் ராஜான்னு சொல்லி அந்த ஆண்களுக்கும் இவர்தான் எங்க வீட்டு ராணிங்கிறது பெரியக்கும் பட்டம் கட்டுவோம். அதுதான் அந்த பட்டம் கட்டுறது ஐதீகம். ஆனா பட்டம் கட்டுறது ஐதீகம் 30-90% யாருக்கும் தெரியாது. பட்டம் கட்டி போயிடுவாங்க. என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய புதல்வன் சொல்லி பட்டம் கட்டுற மாதிரி சப்தபதி முடிஞ்ச மொய் முடிஞ்ச பிறகு தீபாவளி நிறைவேற்றும் தீபாவளி தீபதி பிரசாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலேருந்து பிரசாதம் கொடுப்பா. உள்ளேயும் சுவாமிக்கு அர்த்ததானம் பூஜை அபிஷேகம் ஆகும். உள்ளே தரிசனம் பண்ணிட்டு ஒரு கோயில் நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டுக்கு ஆனந்தமா போங்க. அந்த அக்னி ஊக்கத்துக்குள்ள நல்ல விஷயம் எல்லாருக்கும் நடக்கும். அங்கே
महान
எல்லாரும் அம்மா அப்பா தம்பி தங்கை குழந்தைகள் எல்லாரும் வந்து சாமி அம்மா சமையல அகத்தீஸ்வர சுவாமி கல்யாணத்துக்கு இவ்வளவு நாள் பொறுமையா இருந்து காத்திருந்து அவருடைய கல்யாணத்தை பார்த்தது அப்பா கல்யாணமாய் அவருடைய கல்யாணத்தை பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல போய் நம்ம கலந்துக்கிறோம். கலந்துக்கிட்டு ஒரு நாள் மனசு திருப்தியா சந்தோஷமா வரும். எந்த ஒரு